வதக்கணும். அது வதங்கின பிறகு அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நம்ம அரைச்ச அந்த கருவேப்பிலை பொடியையும் தூவி அதையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. அதை வதக்கி முடிச்சுட்டு நம்ம வடிகட்டி வச்ச புளிக்கரைசலையும் அதாக கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். 5 நிமிஷம் வரும். அந்த எண்ணெய் பிரியும் பொழுது நீங்கள் அதுக்கு மசாலா போடணும். காரத்துக்கு நல்லா நான் தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம புளி ஊற்றிருக்கோம், அதனால் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க. கலந்து அது இன்னும் நல்லா சுண்டி வரும். அந்த சுண்டி வரும் பொழுது ஒரு கட்டி, அதாவது ஒரு கட்டினா 1 ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் வெல்லம் அதை நுறுக்கி அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்தா எண்ணெய் பிரிஞ்சு திரண்டு வரும். அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறங்க. இதில் எந்த விதமான தண்ணியோ ஈரப்பதமோ எதுவும் கிடையாது. அந்த மாதிரி அந்த தொக்கை நம்ம ரெடி பண்ணணும். கரண்டியில் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நம்ம கையிலையும் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் 6 மாதம் வரலாம் இந்த தொக்கு சூப்பராக அப்படியே இருக்கும். நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா 2 மாதம் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதம் வரலாம் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கலாம். ஊறுகாய் மாதிரியும் பயன்படுத்தலாம், துவையல் மாதிரியும் பயன்படுத்தலாம், சாப்பாட்டுக்கு போட்டு செஞ்சு சாப்பிட்ற சைட் டிஷ் மாதிரியும் இதை பயன்படுத்தலாம். எல்லா விதத்திலும் பயனுள்ள ஒரு தொக்கு இந்த கருவேப்பிலை தொக்கு. இது மாசமாக இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொமட்டல், வாந்தி அந்த மாதிரி வருது இல்லைங்களா, அதெல்லாம் குறையும். அதனால் அவங்களுக்கு பசி இல்லைன்னு சொல்லிட்டு படுப்பாங்க. அந்த பசி எடுக்கும் தன்மையையும் அது அதிகப்படுத்தும். அதனால் அவங்களுக்கும் இது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இதில் நிறைய அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, தாது உப்புக்கள் இருக்குது. அதனால் இது முடி வளர்ச்சிக்கு, உடல் வளர்ச்சிக்கு, ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதனுடைய சத்துக்களை நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். அவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த கருவேப்பிலை தொக்கை கண்டிப்பாக செய்து தினந்தோறும் நாம் சாப்பிட்டு நம்ம வீட்டை ஒரே உணவே மருந்தாக நம்ம குடும்பத்தை மாற்றிக்கொள்ளுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.